ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மத்திய கிழக்கு மற்றும் தெற்காசிய பகுதிகளில் இஸ்லாமிக் நாட்டோ என்ற ஒரு புதிய இராணுவ கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் துருக்கி, சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் ஈடுபட்டுள்ளன. நாட்டோ அமைப்பில் இருப்பது போலவே ஒரு நாட்டின் மீது நடத்தப்படும் தாக்குதல் அனைத்து நாடுகள் மீதான தாக்குதலாக கருதப்படும் என்ற விதிமுறையுடன் கூடிய ஒரு புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் இணைய துருக்கி தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. ஏற்கனவே பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா இடையே கடந்த செப்டம்பர் மாதம் கையெழுத்து ஆன இந்த ஒப்பந்தத்தில் இப்போது துருக்கியும் இணைவது உலக அரசியலில் ஒரு முக்கிய திருப்பமாக கருதப்படுகிறது. அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவான ட்ரம்ப் நிர்வாகத்தின் நிலைப்பாடு காரணமாக தங்களது பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த நாடுகள் ஒன்று சேர்ந்துள்ளன. இந்த புதிய கூட்டணியில் சவுதி அரேபியா தனது நிதி வலிமையையும், பாகிஸ்தான் தனது அணுசக்தி மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பத்தையும், துருக்கி தனது போர் அனுபவம் மற்றும் வளர்ந்து வரும் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியையும் வழங்க உள்ளன. ஒரு காலத்தில் இஸ்லாமிய நாடுகளின் தலைமை பொறுப்பிற்கு போட்டியாளராக இருந்த துருக்கியும் சவுதியும் இப்போது நெருங்கிய நண்பர்களாக மாறியுள்ளனர். பாலஸ்தீன விவகாரம் மற்றும் சிரியாவின் நிலைப்புத்தன்மை போன்ற பொதுவான இலக்குகளை கொண்டுள்ள இந்த நாடுகள் ஈரானுடன் மோதலை தவிர்த்து பேச்சுவார்த்தை மூலம் உறவை மேம்படுத்தவும் திட்டமிட்டுள்ளன. பாகிஸ்தானுக்கும் துருக்கிக்கும் இடையிலான இராணுவ உறவு ஏற்கனவே வலுவாக உள்ளது. பாகிஸ்தானின் கடற்படைக்கு கப்பல்களை கட்டித்தருவது மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பகிர்வது என துருக்கி உதவி வருகிறது. இந்தியா, பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு இந்த முத்தரப்பு இராணுவ கூட்டணி உருவாவது தெற்காசிய பகுதியில் ஒரு புதிய பாதுகாப்பு சவாலாக பார்க்கப்படுகிறது.